Hi guys, welcome to Snowzer TV. இன்னைக்கு வந்துட்டு இந்த drawing தான் பண்ண போறோம். So drawing குள்ள போலாம். அதாவது அதுல ஒரு சர்க்கிள் இருந்ததுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த சர்க்கிள் டிரா பண்ண நம்ம வந்துட்டு காம்பஸ் எடுக்கலாம். அந்த காம்பஸோட இன்சர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைன்னா சின்னதாக தட்டை வச்சுட்டு நீங்க பண்ணிக்கலாம். காம்பஸ் லைட்டாக வச்சுக்கோங்க. மூணு வந்து உங்கள் சாய்ஸ், சைஸு அளவு அது வந்து உங்கள் சாய்ஸ். அதாவது கலர் அடிக்கிறதுக்கு அப்புறம் போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது மூணு. ஸோ அதுக்கு முன்னாடி போட்டால் தான் நல்லாயிருக்கும். காம்பஸால் உங்களுக்கு சர்க்கிள் போட தெரியாது அப்படின்றவங்க தட்டு ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த பென்சிலை அவுத்துட்டு ப்ரெஷ் எடுக்கலாம். ப்ரெஷ் எடுத்துகிட்டு முதல்ல வந்துட்டு பிங்க் கலர் கொடுக்கணும். பிங்க் மாதிரி வரல. எப்படியும் நான் வந்துட்டு பிங்கை எடுத்துட்டேன். நிறைய கலர் வந்துட்டு வேணும் அதுக்கு. இப்போ ஒரு வழியாக பிங்க் கலர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பிங்க் வராத அளவுக்கு ப்ளூவை வந்து எடுக்கணும். ப்ளூ தான் நெக்ஸ்ட் கலர். இந்த பார்டரை வந்துட்டு கரெக்டாக கொடுக்கணும். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், ஸோ ப்ளூ அண்ட் பிங்க் சூப்பராக கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வந்துட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ அந்த கலரில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிளாக் கலரில் இப்படி ரொம்ப இழுத்து ஓடணும் ப்ரஷ் வச்சு. அப்போ நமக்கு டார்க்காக வரவே வராது. ஸோ நீங்கள் நிறைய கலர் எடுத்து பிளாக்கு இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா பிளாக் கலரே நமக்கு தெரியாது. பட் மூணில் பிளாக் கலர் சேர்க்காதீங்க. அதாவது மூணு கிட்ட வர மாதிரி பிளாக் கலர் என்றைக்குமே எடுக்காதீங்க. அது வந்துட்டு ஒயிட்டோடு சேர்த்து மிக்ஸ் ஆக நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி வந்துட்டு இழுத்து விட்டுருங்க. ஏதாவது கலருக்கு மேலே பட்டுச்சுன்னா பிளாக் கலரை அந்த மாதிரி பண்ணி வைக்கணும். அது அவ்வளோவா கலர் மேலே படாது, இருந்தாலும் கலர் மேலே படாதபடி நீங்கள் தான் கொடுக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. ஏன்னா அப்படி இந்த ப்ளூ கலருக்கு மேலே பட்டுச்சு அப்படின்னா ரொம்பவே அசிங்கமாக போயிடும். ஸோ ஓவர் வந்துட்டு பிளாக் கலரில் தண்ணி சேர்க்காதீங்க. ப்ரஷ் அளவுக்கு மட்டுமே தண்ணி சேருங்க. அண்ட் லாஸ்ட் அந்த பார்டரை மட்டும் லைட் டார்க் ஆக்கிக்கோங்க. ஸோ இந்த ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணுறதுல வந்துட்டு நம்ம கொஞ்சம் சரியாக அந்த மவுண்டெயினை வரைய முடியாது. ஸோ வந்துட்டு இந்த ப்ரெஷ்ஷை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணால் அந்த மவுண்டெயினை ஈஸியாக வரையலாம். உங்களுக்கு இந்த ப்ரெஷ்ஷு இல்லை அப்படின்னா அந்த ப்ரெஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கன்னா இந்த மவுண்டெயின் அப்படியே வரையணும். அதாவது இது வந்துட்டு நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கும் இந்த ப்ரெஷ்ஷு. அதனால் ஸோ இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி பண்ணி விட்ருக்கேன். டார்க்காக வேண்டாம். இந்த ட்ரீ சைஸுக்கு கொண்டு வந்துட்டு பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பட்ஸை வந்துட்டு இப்போ வந்துட்டு பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பட்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு தண்ணிக்குள்ளே லைட்டாக முக்கி எடுத்து இந்த பிங்க்லேயும் இந்த ஒயிட்டையும் சேர்க்கணும். முதல்ல வந்துட்டு ஒயிட்டை இந்த பிங்கையும் ஒயிட்டையும் சேர்த்தோம்னா இந்த கலர் வரும். இப்போது வந்துட்டு அந்த ட்ரீ பார்டரில் இதை வந்துட்டு கொடுத்தோம்னா அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா
நல்லா ஒயிட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும் பிங்கோட. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு லைட் கலர் கிடைக்கும். அதை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கணும். அந்த பிங்கோட மிக்ஸ் பண்ணிக்கிட்ட மறுபடியும் அந்த ஒயிட்டை மட்டும் தனியாக வந்து கொடுக்குற மாதிரி நம்ம வந்துட்டு டச்சப் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிங்க் கலர் எடுத்து நம்ம டச்சப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பிளாக் கலரே மறைக்கிற மாதிரி டச்சப் பண்ணி கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் எடுத்து பிங்கோட மிக்ஸ் பண்ணி அதை வந்து தனி கலராக டார்க்கிஷாக இருக்கணும். அது நல்லா இந்த மாதிரி இந்த கலர் வந்துடும். அப்போது இந்த மாதிரி கலர் வந்துடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அதே மெத்தட் அதை வந்துட்டு ஒயிட்டோடு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோமா ஒரு கலரோடு அந்த கலரை இப்படி தேய்க்கணும். அகெயின் பிங்க் இந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லா கலரையும் வந்துட்டு பண்ணணும். நீங்கள் எல்லா பார்டர்லேயும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்கும். அதான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷ் எடுத்து அந்த அந்த இந்த ட்ரீக்கு இந்த இதுக்கு மலைக்கு பெயிண்ட் அடிச்சு விட்றோம். நல்லா டச்சப்பாக இருக்கும். அகெயின் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ அந்த ட்ரீக்கு லைட்டாக பிளாக் கலருக்கு கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த ட்ராயிங் முடிஞ்சிடுச்சு. இதோட மாடலை பார்க்கலாம். இதை வந்து காஞ்சா உங்களுக்கு செம அட்ராக்டிவாக கிடைக்கும். ஸோ பை கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை கைஸ்.